ஹலோ ட்ரேடர்ஸ், வாங்க இன்னைக்கு 10th ஜூலை நிஃப்டி எக்ஸ்பைரி. நம்ம மார்க் பண்ண லெவல்ஸில் நிஃப்டி எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணியிருக்கிறத பற்றி பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நிஃப்டி நம்ம மேனுவலாக பிளாட் பண்ண லைன்ஸ், ஓகே, அந்த சார்ட்டில் பார்க்குறோம். இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் ஓப்பனில் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருந்தது. ஓகேவா, இருந்தாலும் அதை நம்ம ஏடிஎம்மாக பிளாட் பண்ண லைனுக்கு மேலே அவங்களால தக்க வைக்க முடியல. ஓகேவா, அப்போ ஓப்பனுக்கு பிலோவில் தான் இன்னைக்கு ட்ரேட் ஆயிருக்கு. ஓகேவா, ஓப்பனுக்கு பிலோலேயே இன்னைக்கு நல்ல ட்ரேடிங். ஓகே, அதுலேருந்து ஒரு நல்ல ஃபால். எது வரைக்கும் நம்ம பிவி ரேஞ்ச் வரைக்கும் வந்தாங்க. பி ரேஞ்ச் பண்ணுவோம்ல, பி சைடில் அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கான முயற்சி எதுவும் எடுக்கல. ஓகே, எந்த க்ரீன் கேண்டிலும் இங்கே ஃபார்ம் ஆகலை. ஓகேவா, கன்சிக்யூட்டாக நமக்கு ரெட் கேண்டில்ஸ் தான் வந்திருக்கு. ஓகே, ஒன்ஸ் இந்த பிஇ ரேஞ்சை ஸ்ட்ராங்காக க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் நம்மளோட ஒன் சைடு ஹெட்ஜை வந்து ஈஸியாக டெஸ்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா, இது வந்து சிங்கிள் ஹெட்ஜ் சொல்லுவோம் நம்ம. ஓகேவா, டெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு புல் பேக்கில் மேலே ட்ரை பண்ணியிருக்காங்க. நமக்கு சூப்பர் ட்ரெண்ட் இங்கே இருக்கிறதால சூப்பர் ட்ரெண்டை பிரேக் பண்ணால் மட்டும் தான் ட்ரெண்ட் சேஞ்ச். ஓகேவா, அதை பிரேக் பண்ணாமல் திரும்ப நமக்கு ஸ்ட்ராங் க்ளோசிங் கீழே கிடைக்குது. ஓகேவா, ஸோ இதில் என்டர் பண்ணியிருந்தாலும் நமக்கு மார்க்கெட் இது வரைக்கும் ஃபால் வந்திருக்கு. ஓகேவா, இதை மேனுவலாக நீங்கள் பார்க்கும்போது இங்கே எதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் எடுக்குது அப்படின்றது உங்களுக்கு புரியாது. ஓகேவா, இதை பிரேக் பண்ணிடுச்சு, இந்த லைன் போய் இந்த டெஸ்ட் பண்ணணுமே, ஏன் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது அப்படின்றத உங்களால் இந்த மேனுவலில் பிளாட் பண்ண பார்க்க முடியாது. மேபி நம்ம எக்ஸலில் ஷோ பண்ணதை பேஸ் பண்ணி நீங்கள் அதை ட்ராக் பண்ணி லைன்ஸ், ஓகேவா, நீங்கள் மேனுவலாக பிளாட் பண்ணி வச்சுருந்தா மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் பிளாங்காக ட்ரேட் பண்ணுறவங்க, ஓகே, ஜஸ்ட் இந்த மாதிரி நான் கொடுக்குற இந்த ஒரு 9 லைனை மட்டும் பிளாட் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஏன் இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுக்குது, ஓகேவா, ஏன் இங்கே சப்போர்ட் எடுக்குதுன்றதே தெரியாது. ஓகேவா, இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு, ரெசிஸ்டும் பண்ணியிருக்கு மார்க்கெட். ஓகேவா, இங்கே சப்போர்ட் பண்ணிக்கு, இங்கே ரெசிஸ்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா, ஏன் இது நடந்தது அப்படின்றது மேனுவலாக பார்க்கும்போது தெரியாது, நம்ம ஆட்டோமேட்டிக்காக பிளாட்ஃபார்ம் லைன்ஸில் பார்க்கலாம். ஓகேவா, தென் திரும்ப அகைன் போயிட்டு சூப்பர் ட்ரெண்ட்லேருந்து ஒரு ரிஜெக்ஷன், திரும்ப இங்கே எதுவுமே இல்லையே அப்படின்றது அதுதான் முன்னாடி சொன்னது. ஓகே, இங்கே ஒரு லைன் இருக்குது, அதுலேருந்து திரும்ப ஒரு ரிஜெக்ஷன், திரும்ப இங்கேருந்து அதே லைனை பிரேக் பண்ணி மேலே போனவங்க நம்மளோட சிங்கிள் சைடு ஹெட்ஜ் அதை தாண்டி உங்களால் ஹோல்ட் பண்ண முடியல. ஓகேவா, அப்படியே ஒரு சைட் வைஸில் போயிட்டு திரும்ப ஒரு நல்ல டவுனு. ஓகேவா, இங்கேருந்து சடனாக இதில் வந்து ஒரு காமாமும். ஓகேவா, செல்லஸோட ஸ்கொயர் ஆஃப் காமாமும். ஓகேவா, திரும்ப அதை சைட் வைஸ் போயிட்டு திரும்ப இதிலேருந்து நம்ம எக்ஸாக்டாக பிளாட் பண்ண கம்பைன்டு. ஓகே, இது சிங்கிள், இது கம்பைன்டு. சிங்கிள் எட்ஜையும் பிரேக் பண்ணிட்டாங்க, கம்பைன்டு எட்ஜையும் இன்னைக்கு டெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, இது ஜஸ்ட் வந்து நம்ம என்எஸ்சி என்ன டேட்டா கொடுத்துருக்கோ அதை கேல்குலேட் பண்ணி மட்டும் பிளாட் பண்ண லைன்ஸ் இது. ஓகேவா, நம்ம ப்ரீவியஸ் டே, ப்ரீவியஸ் வீக்கு, ப்ரீவியஸ் மந்த்து இந்த பேக் சார்ட் போயிட்டு எங்கே திரும்பி இருக்குது அதெல்லாம் எதையுமே நம்ம பார்க்கல. ஜஸ்ட் ப்ரீவியஸ் டே க்ளோசிங் என்ன கொடுத்துருக்கோ அதை பேஸ் பண்ணி, ஆப்ஷன் செயினை பேஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷனில் பிளாட் பண்ண லைன்ஸ் மட்டும்தான் இது. ஓகேவா, தென் இந்த இஎம்ஐ நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, இந்த இஎம்ஐ எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக ரெஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஏன்னா நிறைய பேர் வந்து இஎம்ஐவை வந்து எப்படி பிளாட் பண்ணணும்னு தெரியாமல் இருப்பாங்க. ஓகே, அது எப்படி பிளாட் பண்ணும், இஎம்ஐ எஸ்எம்ஏ எதை பிளாட் பண்ணுறீங்களோ, ஓகேவா, இந்த எம்ஏ அப்படின்ற எழுத்துக்குள்ள தான் அதுக்கான க்ளூ ஒளிஞ்சிருக்கு. ஓகேவா, இதெல்லாம் என்ன அப்படின்றத நீங்களே ஆய்வு செஞ்சு பாருங்க. இது என்ன வார்த்தை, ஓகே, இது இந்த எழுத்து என்ன வார்த்தை, என்ன அப்ரிவேஷன், அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்றது தேடினீங்கன்னா இந்த லைன் எப்படி பிளாட் பண்ணுற க்ளூ உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, அது உங்கள் டைம் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி, ஓகே, உங்கள் ட்ரேடிங் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளாட் பண்ணணும். அவ்வளோதான். ஓகேவா, நெக்ஸ்ட் வாங்க நம்ம ஆட்டோமேட்டாக பிளாட் பண்ண நம்மளோட இண்டிகேட்டரில் போய் பார்க்கலாம். ஓகேவா, இது நம்ம ட்ரேடிங் வியூவில் ஆட்டோமேட்டிக்காக பிளாட் பண்ண சார்ட். ஓகேவா, இது நேற்று நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி இது ஃபியூச்சர். ஓகேவா, ஃபியூச்சர் விவேப்பு, இது ஃபியூச்சர் க்ளோஸ் லைன். ஓகேவா, இந்த பைப் லைன் மாதிரி இருக்குல்ல, எல்லோ அண்ட் ரெட், இது ஃபியூச்சர் கேண்டில்ஸு. இது ப்ளூ வந்து நெக்ஸ்ட் வீக்குக்கான ஃபியூச்சரை நான் அதை பிளாட் பண்ணிட்டேன். ஓகே, இந்த வீக் ஃபியூச்சர் ஸ்பாட் ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா, அதனால் நான் அதை டிஃபால்ட்டாக நம்மளோட நிஃப்டி 50க்கு அதை விட்டுட்டேன். ஓகேவா, ஆனால் இந்த பிங்க் லைன் வந்து இன்னைக்கான விவேப். ஓகேவா, நம்ம ஸ்பாட்டுக்கான விவேப் அதே தான், ஃபியூச்சருக்கான விவேப் இந்த வீக்லி ஃபியூச்சர் எக்ஸ்பயர் ஆச்சு அதுக்கான விவேப்பும் அதே தான். ஓகேவா,
ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆயிருக்கு பாருங்க. நம்ம ஏடிஎம் எடுத்ததுக்கு மேலே. ஓகேவா, ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் தான். அதில் ஓப்பன் ஆனாலும் அந்த ஓப்பனுக்கு மேலே மார்க்கெட் நிலை பெறவே இல்லை. ஓகேவா, ஓப்பனிங்லேயே நம்ம மந்த்லி ஃபீச்சர்ஸும் பாருங்க, ஒரு பிக் ரெட் கேண்டில். ஓகேவா, அது க்ளோஸ் எங்கே வச்சிருக்கு, விவேப்புக்கு கீழே, ட்ரேடிங்காக சூப்பர் ட்ரெண்டுக்கு கீழே. ஓகேவா, நெக்ஸ்ட் கேண்டில் பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் வைக்க தான் பார்க்க வைக்கல. ஓகேவா, அப்போ ட்ரெண்டு டவுன் தான் அப்படின்றத நம்ம ஒரு அசம்ஷனுக்கு வரலாம். ஓகே, மந்த்லிலையும் அதான் நடந்திருக்கு, வீக்லிலையும் அதான் நடந்திருக்கு, ஸ்பாட்லேயும் அதான் நடந்திருக்கு. ஓகேவா, இப்போ ஒரு புல் பேக் கிடைக்கும் போது நம்ம விவேப் கிட்ட ஒரு என்ட்ரி எடுக்கணும் வைங்க. ஓகே, இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும். ஓகே, இந்த கேண்டில் வச்சுங்க. இதில் என்ட்ரி எடுத்தவங்க நம்ம பி ரேஞ்சை பிரேக் பண்ணிடுச்சு. ஓகேவா, பி ரேஞ்சை பிரேக் பண்ண உடனே நம்ம எது வரைக்கும் நம்மளோட டார்கெட் வைப்போம், ஃபியூச்சருக்கு டார்கெட் நம்ம வைக்க முடியாது. ஓகே, ஃபியூச்சரில் என்ட்ரி மட்டும் தான் எடுத்து நம்ம ஸ்பாட்டில் டார்கெட்டை வைக்க போகிறோம். ஓகே, எங்கே வைக்க போகிறோம், எங்கே இருக்கு பாருங்க, ப்ரீவியஸ் டே லோ, இந்த பிங்க் லைன். ஓகேவா, அப்போது நம்ம விவேப்பை பிரேக் பண்ண ஓகே, விவேப்புக்கு கீழே தான் ட்ரேட் நடந்துட்டு இருக்கு. இந்த பிஇ ரேஞ்சை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருந்தா நம்மளோட டார்கெட் இது வரைக்கும் இருந்துடும். ஓகேவா, இதுவே நல்ல மூவ். இன்னைக்கு இருந்த ஐவிக்கு இது நல்ல மூவ். ஓகேவா, இன்னும் ஃபர்தராக நம்ம ட்ரேடை ஹோல்ட் பண்ணியிருந்தால், ஓகே, எஸ்டர்டே லோவையும் பிரேக் பண்ணிடுச்சு, இதுலேயே நம்ம ப்ராஃபிட் எடுத்திருப்போம். ஓகே, திரும்ப ஒரு புல் பேக்கில் நம்ம இப்போது இதில் என்ட்ரி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த புல் பேக்கில் ஆக்சுவலாக க்ளோஸ் டு த விவேப் தான் நம்ம என்ட்ரி மோஸ்ட்லி இருக்கணும். ஓகே, இப்போ இதில் என்ட்ரி கொடுத்துருந்தாலும் நம்மளோட இது என்ன லைன் பார்த்துங்க, கேலண்டர் வீக்லி லோ. ஓகேவா, இதெல்லாம் வந்து நம்ம மேனுவலாக பிளாட் பண்ணுற சார்ட்டில் நம்ம பிளாட் பண்ண மாட்டோம். ஓகேவா, இதெல்லாம் வந்து மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன்லையும் இதெல்லாம் என்ட்ரி. ஓகேவா, இதெல்லாம் ரெக்கார்ட், இது டேட்டா, என்எஸ்சியோட டேட்டா ப்ரொவைட் பண்ணதில் அதுதான். ஓகேவா, கேலண்டர் வீக்லி லோவில் ப்ளஸ் சிங்கிள் சைடு ஹெட்ஜ் இது. ஓகேவா, இது சிங்கிள் சைடு ஹெட்ஜ், இது கம்பைன்ட் ஹெட்ஜ். ஓகே, இது ரெண்டுத்துலேயும் ஒரு சப்போர்ட் எடுத்து ஒரு புல் பேக் போயிட்டு இதுக்கு மேலே ஏன் போக முடியல அப்படின்னா இது ப்ரீவியஸ் டே லோ. ஓகேவா, ப்ரீவியஸ் டே லோ பிரேக் பண்ணி மேலே இருந்து நம்ம ஃபர்தர் இண்டிகேட்டர்ஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணால் மட்டும்தான் நம்ம புல்லிஷ் மூமெண்டம் எதிர்பார்க்கலாம். ஓகே, இது ப்ரீவியஸ் டே லோவையே பிரேக் பண்ணாமல் திரும்ப கீழே தான் வருது. அப்போது இந்த இடத்துல நம்ம என்ட்ரி கொடுத்துருந்தாலும் திரும்ப நம்மளோட சிங்கிள் ஹெட்ஜ் வரைக்குமே ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். ஓகேவா, இல்லை ட்ரையல் பண்ணி இது வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஓகேவா, திரும்ப இங்கே வந்தவங்க இங்கே ஏன் சப்போர்ட் எடுத்தாங்க அப்படின்றத நான் அதை நம்ம மேனுவலாக பிளாட்ஃபார்ம் சார்ட்டில் கேட்டிருந்தோம்ல. சாரி, லைன் இதில் வந்து உங்களுக்கு தின்னா தெரியுது, அது நான் இண்டிகேட்டரில் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, லைன் வித்தை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன். இது என்னன்னு பாருங்க, வீக்லி ஃபியூச்சர்ஸ் லோ. ஓகே, லாஸ்ட் வீக் ஃபியூச்சர் இருக்குல்ல, ஓகே, லாஸ்ட் வீக் கான்ட்ராக்டோட லோ இது. ஓகேவா, அப்போது இதில் ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்ப சிங்கிள் சைடு ஹெட்ஜ் போகிறவங்க திரும்ப இதை பிரேக் பண்ண முயற்சி பண்ணுறாங்க இதை கீழே போகிறதுக்கு. ஆனால் அது அரௌண்ட்லேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இதுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, திரும்ப பிரேக் பண்ணி கீழே முயற்சி பண்ணுறாங்க, கம்பைன்ட் ஹெட்ஜை டச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இது டச் பண்ணதோ இல்லையோ முன்னாடியே ஸ்கொயர் ஆஃப் பண்ணணும் அப்படின்ற காரணத்தால் ஓகே ஒரு புல் பேக் நடந்திருக்கு. ஓகேவா, அது எது வரைக்கும் போயிருக்கு, ஓகே, அது எது வரைக்கும் போயிருக்குன்னா நம்மளோட கேலண்டர் வீக்லி லோ. ஓகேவா, அங்கே போயிட்டு அந்த பிரேக் பண்ணி மேலே போக முடியல. நீங்கள் as well as இங்கே என்ட்ரி எங்கெங்கே சொல்கிறோமோ அதே மாதிரி நம்ம ஃபியூச்சர்ஸ்லையும் பார்க்கணும். ஓகேவா, இப்போது இண்டெக்ஸ் இந்த இடத்துல ரெசிஸ்ட் ஆகுது, ப்ளஸ் ஃபியூச்சரும் விவேப் கிட்ட ரெசிஸ்ட் ஆகுது. ஓகேவா, நமக்கு அப்போது டபுள் கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ப்ளஸ் வீக்லிலையும் பார்த்துக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட் வீக் இது. ஓகே, இந்த பிரேக் ஆகி திரும்ப கீழே வருது, ஒரு சைட் வேஸ் போயிட்டு திரும்ப ஒரு டவுன் ஃபால். ஓகேவா, இப்போது இது ஏற்கனவே இருந்த லோவை பிரேக் பண்ணுது. ஓகேவா, இந்த டாட் வர்றது எல்லாமே ஒரு லோ பிரேக் ஆச்சுன்னா இங்கே ஒரு பஞ்ச் பண்ணும். ஓகேவா, இப்போ இந்த லோ பிரேக் ஆச்சு, இங்கே ஒரு பஞ்சு, இந்த லோ பிரேக் ஆச்சுன்னு இங்கே ஒரு பஞ்சு. ஓகேவா, இது ஜஸ்ட் ஒரு 0.1 பாயிண்ட் அந்த மாதிரி தான் பிரேக் ஆகிருக்கும். ஓகே, ஆனால் இது கன்சிஸ்டண்ட்டாக இல்லாத திரும்ப ஒரு புல் பேக். ஓகேவா, இதெல்லாம் பக்கா காமா. ஓகேவா, இது மார்க்கெட் லைவ்ல பார்த்ததும் தெரியும். இப்போது இங்கே இருக்க ஸ்ட்ரைக்கை நீங்கள் இந்த டைமுக்கு, ஓகேவா, இங்கே இருக்க ஸ்ட்ரைக்கோட சிஇ மூமெண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா, தென் சேம். ஓகேவா, ப்ரீவியஸ் டே லோவை போய் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படியே ஒரு சைட் வேஸ். ஓகேவா,
விவேப்பை தாண்டி க்ளோஸ் வைக்க முடியல. இந்த பிங்க் லைன் தான் இன்னைக்கான விவேப். ஓகேவா? இந்த கரண்ட் வீக்குக்கான விவேப், ஸ்பாட்டுக்கான விவேப் 2. ஓகேவா? இந்த விவேப்பை தாண்டி போக முடியல. நம்ம அகைன் அதே மாதிரி இங்கே யூஸ் பண்ணுற ட்ரெண்ட் லைன் பாருங்க. அங்கே இஎம்ஐ சொல்லியிருந்தோம்ல. ஓகே, இஎம்ஐ எஸ்எம்ஐ எதுன்னு யூஸ் பண்ணுறானே மறந்துட்டேன். ஓகேவா? ஒரு மூவிங் ஆவரேஜ் இது, அவ்வளோதான். ஓகேவா? அந்த லைனை பிரேக் பண்ண முடியாமல் திரும்ப மார்க்கெட் அங்கேருந்து தடால் ஃபால். எங்கே நம்ம கம்பைன்ட் ஹெட்ஜா எத்தனை மணிக்கு காலையில் எதிர்பார்த்தோம் இந்த லைனை வந்து டச் பண்ணுன்ட்டு. ஆனால் இங்கேருந்து மார்க்கெட்டை கம்ப்ளீட் சைட் வேஸில் கொண்டு போயிட்டு, ஓகே, இந்த சைட் வேஸில் வாலடைல் பயங்கரமாக இருந்தது. ஓகேவா? அதை ஈவினிங் வந்து அச்சீவ் பண்ணுறாங்க. ஓகேவா? அச்சீவ் பண்ணவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போகல. ஓகேவா? இது மந்த்லி லோ இங்கே இருக்குது, இது வீக்லி கேலண்டர் லோ. ஓகேவா? ரெண்டும் சேம் தான், அது வேல்யூ இன்னும் மாறலை. ஓகேவா? இந்த கரண்ட் மந்த் லோவை பிரேக் பண்ணியிருந்தோன்னா நம்மளோட ஐவி இருக்குது, எக்ஸ்ட்ரீம் லோ இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வீக்லி ரேஞ்சாக எதிர்பார்த்தோம்ல, கேலண்டர் வீக்லி ரேஞ்சாக 300 பாயிண்ட்ஸ். ஓகே, அதையும் பிரேக் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? இப்போது இந்த கரண்ட் மந்த் லோ நம்ம இண்டிகேட்டராகவும் பிளாட் பண்ணியிருக்கோம். இண்டிகேட்டர் பிளாட் பண்ண தெரியாதவங்களுக்கு நம்ம எக்ஸல்லையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்தராக அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போது இந்த செட்டப்பில் நம்ம மந்த்லி ஃபியூச்சர்ஸ் எவ்வளோ அழகாக விவேப் கீழே ட்ரேட் ஆகிருப்பாங்க. ஓகேவா? இதை தாண்டி பெருசாக எங்கேயும் க்ளோஸ் வைக்கல. ஓகே, அப்போது நம்மளோட என்ட்ரிக்கு இதை யூஸ் பண்ணலாமா? ஓகே, தென் நம்மளோட டார்கெட்டுக்கு எப்பயும் ஸ்பாட் சார்ட் யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? என்ட்ரிக்கு ஃபியூச்சர் சார்ட், இது வீக்லி ஃபியூச்சராகவும் இருக்கலாம், மந்த்லி ஃபியூச்சராகவும் இருக்கலாம். ஓகே, தென் இந்த லைன்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஓகேவா? உங்களுக்கு கேல்குலேட் பண்ணி இண்டிகேட்டர் உருவாக்க தெரியும்னா நீங்கள் ஆட்டோமேட் பண்ணி பண்ணுங்கள், இல்லைனா மேனுவலாக இந்த மாதிரி லைன்ஸை பிளாட் பண்ணுங்க. ஓகேவா? இத்தனை லெவல்ஸும் நமக்கு முக்கியம். எவ்வளோ அழகாக ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்த்துருப்பீங்க. ஓகே, ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்குன்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சு இப்போ நான் இதை காட்டினதை வச்சு. ஓகே, ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு என்னோட லெவல்ஸ் எல்லாத்தையும்னா ஒரு லைக் கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வாங்க ஐவி எப்படி இருந்திருக்கு பார்க்கலாம். இன்னைக்கான ஐவி எக்ஸ்பைரின்றதால ஓப்பனிங்கே 20+ தான். ஓகேவா? இது ஈவினிங் வரைக்கும் எக்ஸாக்ட் 250 அது வரைக்குமே பீக்கில் தான் இருந்தது. ஓகேவா? இதனாலே நல்ல வாலடைல் மூவ் இருந்தது நமக்கு. ஓகே, ஒரு 3 o'clock அப்புறம் தான் ஐவி சடார்னு குறைஞ்சிது. ஓகேவா? ட்ரெண்டிங் ஒயில இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்திருக்கு பாருங்க. ஓப்பனிங்ல இருந்தே சூப்பராக இருந்தது இன்னைக்கு ட்ரெண்டிங். நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தப்போம் க்ளோசிங்கில் அரௌண்ட் வந்து 2 crore க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. ஓகேவா? கேரி ஓவர் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஓகே, இன்றைக்கி மார்னிங் ஓப்பனிங்கே நமக்கு இங்கே பி விட்டுட்டு போனவங்க இப்போ 2 சைடை ஈக்குவலாக ஆட் பண்ணுறாங்க. நேற்று 2.5 இதில் சியில் இருந்தது, காலையில் ஒரு 2 crore ஆட் பண்ணுறாங்க, இந்த பக்கம் ஒரு 2 crore ஆட் பண்ணுறாங்க. அப்போது சி சைடில் தான் நமக்கு ஓப்பனிங்லேயே ஜாஸ்தியாக இருந்திருக்கு. ஓகேவா? நம்ம 35 lakhsக்கு மேலே இருந்தாலே அந்த சைடு ப்ராபபிள் 35 lakhs இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ப்ராப்ளம் இப்போ ஓப்பனிங்கே 2.2 crore மேலே இருக்குது. ஓகேவா? அகெயின் நெக்ஸ்ட் 1 hourல இவங்க எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்க, இவங்களும் ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஓகேவா? இங்கே கிட்டத்தட்ட ஒரு டபுள். ஓகே, இங்கே ஒரு 1/3 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் பாருங்க, 5 crore. ஓகே, இப்போ இது ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டாக இல்லையா? சிஎஸ்எல்எஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க மட்டும் பாருங்க. ஓகேவா? இது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. ஓகேவா? டே பை டே. ஓகே, அரவுண்ட் 2:30க்கு அப்புறம் தான் இவங்களோட ஒய் ட்ராப் பண்ணுறாங்க. ஓகே, ரெண்டு சைடுமே 11 crore 2 crore வந்துட்டாங்க, இங்கே 5 crore 1 crore. ஓகேவா? இதுதான் ஒய் இன்னைக்கு நமக்கு சொன்னது. ஓகேவா? கம்ப்ளீட்டாக மார்க்கெட் இன்னைக்கு டவுன் ட்ரெண்ட் தான் அப்படின்றத. ஓகேவா? இதே டேட்டாவை நம்ம கிராஃபிக்கலாகவும் பார்த்துடலாம். பார்த்துங்க, ஓப்பனிங்கே கால் எவ்வளோ ஹை போயிருக்கு. புட் கிராஸ் ஓவர் ஆனால் மட்டும்தான் நம்ம ட்ரெண்ட் சேஞ்சை எதிர்பார்க்கணும். ஓகேவா? இங்கே கிராஸ் ஓவராக கிட்ட போகிறது கூட எந்த இண்டிகேஷனும் இல்லை. ஓகேவா? எவ்வளோ வைடு ஓப்பன் பாருங்கள். இங்கே 6 crore இங்கே அப்படியே டபுள். ஓகேவா? கால் சைடில் 120 இருக்குது. ஓகே,
தென் நம்ம நேற்று ஏடிஎம்மாக எடுத்திருந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை பார்க்கலாம். ஓகேவா, நம்ம நேற்று ஏடிஎம் என்ன எடுத்திருந்தோம், 25,500. ஓகே, அதோட கால் ப்ரைஸ். இது ஓப்பனிங்கே நமக்கு டவுன் ட்ரெண்டில் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா, இந்த ட்ரேட் ஆக ஆரம்பித்தவங்க மார்க்கெட் அதை பார்த்துருந்தா இந்த நிலைமை என்னன்றது தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, அரௌண்ட் 54 ருபீஸில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனவங்க 0 எண்ட் ஆஃப் த டே. ஓகேவா, ஆனால் அதே ஆப்போசிட் பாருங்கள், பிஇ என்னமா பட்டையை கிளப்பியிருக்காங்க. ஓகேவா, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பட்டையை கிளப்பியிருக்காங்க பாருங்கள். நம்ம ஏடிஎம்மாக எடுத்ததும் ஐவியா என்ன ரேஞ்ச் கொடுத்தோமோ அந்த ஐவி கீழே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா, பி சைடு பார்க்கலாம். இது நம்ம பி ஏடிஎம்மாக கொடுத்தது. ஓகே, ஓப்பனிங்கே நமக்கு ஒரு லோ கேண்டில் கொடுத்தாலும் ஒரு தேர்டு கேண்டிலே நமக்கு ஓப்பன் ஹை போயிட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, அவங்க ட்ரெண்டே பிரேக் பண்ணலை. ஓகேவா, இதில் நம்ம இந்த பிளாக் லைனில் எங்கே என்ட்ரா இருந்தாலுமே நமக்கு ஒரு புல்லிஷ் மூமெண்ட் காத்து கொண்டே இருந்தது. ஓகேவா, ஒரு நல்ல சப்போர்ட்டில் வாங்கும் போது எல்லாமே நமக்கு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடாக தான் இருந்தது. ஓகேவா, இது நம்ம கொடுத்த லெவல்ஸ். ஓகேவா, எதை கொடுத்துருந்தோம், இது புட் ஹை, இது கால் ஹை, இது ஐவி ரேஞ்ச். ஓகேவா, இதை போயிட்டு டெஸ்ட் பண்ண உடனே நமக்கு ஒரு புல் பேக். ஓகேவா, இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஓகே இதை டச் பண்ணியிருக்கணும். ஆனால் நமக்கு இண்டெக்ஸில் கண்ட்ரோல் பண்ணுறதால திரும்ப ஒரு புல் பேக்கு, ஒரு சைட்வேஸ். ஓகேவா, திரும்ப நமக்கு புட்டுக்கு லோ வந்தாங்க. ஆனால் எண்ட் ஆஃப் த டே ஓகே கவரிங்கால் இது ஈஸியாக போய் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, இப்போ எண்ட் ஆஃப் த டேல நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இண்டெக்ஸில் 11:30 மணிக்கு நம்மளோட கம்பைன்ட் ஹெஜ் டெஸ்ட் பண்ண வேண்டியவங்க பக்கா சைட்வேஸில் போயிட்டு அரௌண்ட் ஒரு 3 o'clock தான் போய் டச் பண்ணுறாங்க. அதுதான் இங்கே ப்ரீமியம் நடந்தது. ஓகேவா, ஐவி 1 காலையில் டெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஐவி நம்மளோட ஸ்டாண்டர்ட் டிவிஷன் 2 டெஸ்ட் பண்ணுறதுக்கு 3 o'clock தான் நடந்திருக்கு. ஓகேவா, இது நம்ம எக்ஸல் டேட்டா ப்ரொவைட் பண்ணது. ஓகேவா, நீங்கள் இதை பேஸ் பண்ணி கூட நம்ம பிளாட் பண்ணுற சில லைன்ஸை, ஓகே எல்லா லைன்ஸும் வராது, சில லைன்ஸை இந்த டேட்டா வச்சு நம்ம பிளாட் பண்ணலாம். ஓகே, இது வந்து வீக்லி எக்ஸ்பைரிஸ்க்கான ட்ராக் ரெக்கார்டு. ஓகே, அப்படி வச்சுங்க. ஓகேவா, இப்போ நம்ம நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம் வீக்லி ரேஞ்ச் நமக்கு 200+ கொடுத்துருக்காங்க. அப்போ இன்னைக்கு 200+ கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குன்ட்டு அதை அச்சீவ் பண்ணியிருக்காங்களா? ஓகே, ஈஸியாக அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஓகே, இந்த வீக்லி ரேஞ்சு 200க்கு மேலே வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க, அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஆனால் வீக்லி ஆவரேஜ் ஓகேவா, சராசரி இந்த ரேஞ்ச் அச்சீவ் பண்ணிட்டாங்க. சராசரி 130 தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா, இது ப்ரீவியஸ் மந்த்து, அதுக்கு முந்தின மந்த்து எல்லாமே 200+லேயே தான் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த மந்த்து 100+ல தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கடந்த லாஸ்ட் 2 வீக்ஸாக. இப்போ வர வாரங்கள்லையும் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ரெக்கார்டாக ட்ராக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, தென் இன்னொரு இப்போ இருங்க, உங்களுக்கு இதில் நெக்ஸ்ட் இதில் காட்டுறேன் கேலண்டரில். இதில் நான் உங்களுக்கு அது இதில் பாப்அப் இது இன்னொன்று இதில் ஆட் பண்ணலை, அந்த ஷீட்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு புரியும். ஓகே, இது ஜஸ்ட் கேலண்டர், அது வீக்லி எக்ஸ்பைரி, இது வீக்லி கேலண்டர், அதை வச்சு பண்ணது. இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த வீக் ஃபர்ஸ்ட் டே நினைக்கிறேன் அன்றைக்கே போட்ட வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேவா, ஒரு எக்ஸலில் இந்த ஹையை பிரேக் ஆகும்போது எனக்கு பிரேக் ஆச்சா இல்லையா அப்படின்றது எனக்கு ஒரு இங்கே இண்டிகேஷனாக வரும். ஓகேவா, இங்கே ஒரு க்ரீன் செல், இந்த செல்லோட கலர் க்ரீனாக மாறுச்சுன்னா ஹை பிரேக் ஆயிருக்குன்னு அர்த்தம். இந்த செல்லோட கலர் மாறுச்சு, ரெட் கலராக மாறுச்சுன்னா லோவும் பிரேக் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த செல்லோட கலர் க்ரீனாக மாறுச்சுன்னா ரேஞ்ச் பிரேக் அவுட் கிடச்சிருக்கு, ரெட்டாக மாறுச்சு அப்படின்னா ரேஞ்ச் பிரேக் அவுட் கிடைக்கல. ஓகேவா, அவ்வளோதான். இது வந்து ஜஸ்ட் ஒரு கண்டிஷனலில் நான் கொடுத்துருக்கேன். அப்போது இதை பேஸ் பண்ணி இந்த வீக் பாருங்கள், இந்த வீக் லாஸ்ட் வீக்குக்கும் இந்த வீக்கும் தான் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஓகேவா, இந்த நடந்தது வந்து இந்த வீக்குக்கான கண்டினியூஷன் இது. இப்போ நான் இந்த வீக்குக்கு பார்க்குறேன். ஓகே, அப்போ இந்த வீக்குக்கு பார்க்கும்போது இந்த ஹையை எனக்கு இது பிரேக் பண்ணலை. ஓகேவா, எனக்கு பிரேக் பண்ணாததால் இங்கே எனக்கு க்ரீன் கலர் கிடைக்கல. ஓகேவா, அதே மாதிரி இந்த லோவை இது இன்னும் பிரேக் பண்ணலை. எவ்வளோ பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டில் இருக்குது பாருங்கள், ஜஸ்ட் ஒரு 9 பாயிண்ட்ஸ். ஓகே, ஒரு 10 பாயிண்ட்ஸ் லோ வந்துருக்குன்னா எனக்கு இங்கே ரெட் கலர் கிடச்சிருக்கும். ஓகேவா, இது வருமா? நாளைக்கு ஒரு நாள் ட்ரேடிங் பாக்கி இருக்குது, அதனால்
வரும் அப்படின்ற நம்புறேன். ஓகேவா? எதுக்காக அப்படின்னா நேற்று வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஓகே, நம்ம வீக்லி ரேஞ்சா என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? வீக்லி ரேஞ்சா நம்ம 300 பாயிண்ட் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ஓப்பன் ஹை லோ இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஓகேவா? இப்போ மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு கீழே இருக்கு. ஓகே, ப்ரீவியஸ் வீக் லோ கிட்ட இருக்கு. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 10 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்ல இருக்கு. ஓகேவா? அப்போ இந்த வீக் லோ இங்க இருக்கு. ப்ரீவியஸ் வீக் லோவையும் பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் இன்னும் ஃபர்தரா கீழே போயிட்டு நம்மளோட 300 ஆவரேஜை இங்க கொண்டு வரதுக்கான முயற்சி எடுப்பாங்க கண்டிப்பா. ஓகேவா? ஒரு வீக்லி ரேஞ்ச். ஓகே, பார்ப்போம் நாளைக்கு சக்சஸ்ஃபுல்லா கிடைக்குதா அப்படின்றது. ஓகே, கிடைக்குதா இல்லையான்றது தெரியாது. கிடைக்கிறத நம்ம ரெக்கார்டு ட்ராக் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இந்த வீக் எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ இதை கம்பேர் பண்ணும்போது ப்ரீவியஸ் மந்த் பாருங்க எவ்வளோ ரேஞ்ச் கிடைச்சிருக்கு. ஓகே, இவ்வளோ ரேஞ்ச் எக்ஸ்பேன்ஷன் கிடைக்குது அப்படின்னா பையர்ஸுக்கு ஒரு ஜாலி மாதிரி தான். ஓகேவா? நமக்கு நேரவோ ட்ரேட் ஆச்சுன்னா தான் பையர்ஸுக்கு கஷ்டம். ஓகேவா? இதே வைடராக ட்ரேட் ஆகுது அப்படின்னா நமக்கான ரேஞ்ச் ஜாஸ்தியாக இருக்கும், பாயிண்ட் மூவ்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த வீக்கில். அவ்வளோ. ஓகே, ஜஸ்ட் அதே மாதிரி வீக்லி ரேஞ்சு கேலண்டரில் 300 ப்ளஸ் இருக்குது, இங்கே 200 தான் இருக்குது. ஓகேவா? இப்போ நாளைக்கு நடக்கிற ட்ரேடிங்கை வச்சு தான் இந்த 200 300 ப்ளஸ் கொண்டு போவாங்களா அப்படின்றது தெரியும். ஓகே, நாளைக்கு டே ரேஞ்ச் என்னன்றது கேள்விக்குறி. ஓகே, அது நீங்களே முடிஞ்சா எக்ஸல் ஷீட் வச்சுன்னா நீங்களே அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வந்தால் இங்கே வீக்லி ரேஞ்ச் மாறும் அப்படின்றத கண்டுபிடிங்க. தென் அதே மாதிரி வீக்லி ஆவரேஜாக 170 கொடுத்துருக்காங்க, இங்கே 130 அச்சீவ் ஆயிருக்கு அரௌண்ட். ஓகேவா? அப்போது இன்னும் வந்து ஒரு 45 பாயிண்ட் ஓகே இதில் ஆட் ஆச்சு அப்படின்னா வீக்லி ரேஞ்ச் நமக்கு அச்சீவ் ஆகிடும். ஓகே, ஒரு 170 150 ப்ளஸ் வைக்கிறாங்களா அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, ஜஸ்ட் இது வந்து நம்ம என்எஸ்சி கொடுக்குற டேட்டாவை ட்ராக் பண்ணுறதால ஒரு க்ளூ கிடைக்கும். ஓகேவா? இது மார்க்கெட் டைமென்ஷன். நம்ம என்னதான் சார்ட்டை போயிட்டு முன்ன பின்ன போன மாதம் என்னாச்சு, போன வாரம் என்னாச்சு, எங்கே சப்போர்ட் இருக்குது, எங்கே ரெசிஸ்டன்ட் இருக்குது, இங்கேருந்து இங்கே போகுமா, இங்கேருந்து போகுமா அப்படின்றத கன்ஃபியூஸ்டாக பார்க்காம ஒரு நம்பராக பார்த்தா கிளியராக இருக்கும். ஓகேவா? அதுக்கான என்னோட சின்ன முயற்சி தான் இது. ஓகே, இது நான் புரிஞ்சுக்கிறதுக்காக உருவாக்குனது. இந்த மெத்தட் ஈஸியாக இருக்குது அப்படின்றத உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் நான் உங்க கூட இதை ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? தென் இன்னைக்கு எக்ஸ்பைரி டேக்கான ஆப்ஷன் செயின். ஓகேவா? இன்னைக்கு பிஇ சைட் நல்ல மூவ்மெண்ட் இருந்ததால இந்த மணியில் மட்டும்தான் நமக்கு காசை விட்டு கொடுத்துருக்காங்க செல்லர்ஸ். ஓகே, மற்றபடி சிஇல சொல்லி வச்ச மாதிரி அவங்க என்ன சொன்னாங்களோ அதை எடுத்துக்கிட்டாங்க. பிஇலையும் ஏடிஎம்லேருந்து ஓடிஎம் வரைக்கும் காலி. ஓகேவா? நம்ம நேரே சொன்ன மாதிரி அவங்கள கம்பைன்டு ப்ரீமியம் 160 சம்திங் சொல்லியிருந்தோம், அதை ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்களா? அவங்களோட காசை விட்டு கொடுக்க மாட்டாங்க, எடுத்துக்கிட்டாங்களா? ஓகே, இது நெக்ஸ்ட் எக்ஸ்பைரிக்கான ஆப்ஷன் செயின். ஓகே, இந்த ஆப்ஷன் செயினில் நம்ம ஏடிஎம்மா எதை எடுத்துருக்கோம்னா 25,500. காரணம் உங்களுக்கே தெரியும். ஓகே, நம்ம டெய்லி வீடியோ சொல்கிற காரணமே தான். ஓகேவா? இப்போ இதை பேஸ் பண்ணி ஓகே இதோட டேட்டாவை பேஸ் பண்ணி நம்ம நாளைக்கு ட்ரேடிங் லெவல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பிளாட் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம எந்த ப்ரீவியஸ் டே, ப்ரீவியஸ் வீக், ப்ரீவியஸ் மந்த் எந்த டேட்டா, ஓகே எந்த டைம் ஃப்ரேம் நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் ஜஸ்ட் என்எஸ்சி என்ன டேட்டா கொடுக்குதோ அதை சிம்பிள் மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன், ரொம்ப கிரிட்டிக்கல் அப்படியே ஏதோ தியரிலாம் எழுதி தியரம்லாம் எழுதணும்லாம் அவசியம் இல்லை. இந்த மேத்தமெட்டிக்கல் தியரியும் கிடையாது. ஜஸ்ட் அடிஷன் சப்ட்ராக்ஷன் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ். ஓகேவா? அதை யூஸ் பண்ணி மட்டும்தான் இந்த லைன்ஸை நம்ம பிளாட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ள நாளைக்கு நம்ம லைன்ஸை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணி ட்ரேட் ஆகுது அப்படின்றத பாருங்க. முடிஞ்சா இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு இந்த லைன்ஸ் எல்லாத்தையும் உங்களோட சார்ட்ல பிளாட் பண்ணிக்கோங்க. ஓகே, பெருசாக வேற எந்த இண்டிகேட்டர்ஸும் நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். இந்த மாதிரி சிம்பிள் இண்டிகேட்டர். ஓகேவா? ஜஸ்ட் இதில் என்ன யூஸ் பண்ணுவாங்க, ஹேக்கனாஷி கேண்டில் ஒரு இஎம்ஐ லைன், இந்த இஎம்ஐ லைன் எப்படி பிளாட் பண்ணுறோம் அப்படின்றத அந்த ஆல்ரெடி ப்ரீவியஸ் சொன்ன மாதிரி அதை டீகோட் பண்ணுங்க. டீகோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ளூ கிடைக்கும். ஓகேவா? தென் உங்களுக்கு பிடிச்ச இண்டிகேட்டர். ஓகே, உங்களுக்கு எது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு பக்காவாக ஒர்க் ஆகுது. ஓகேவா? இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே ஸ்டாட்டிக், இதெல்லாம் மாறாது. ஆனால் இந்த இண்டிகேட்டர் எல்லாமே டைனாமிக். ஓகேவா? ஸ்டாட்டிக் டைனாமிக் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கணும். ஓகேவா? அப்போது உங்களுக்கு எந்த இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுதோ அதையும் இது கூட அட்டாச் பண்ணி நம்ம கொடுத்த லெவல்ஸ் கூட எப்படிலாம் ரெஸ்பெக்ட் பண்ணுது, ட்ரேட் ஆகுது அப்படின்றத பாருங்க. ஓகே, உங்களுக்கு என்னோட வீடியோஸ் ஓகே என்னோட இன்புட்ஸ் ஓகே எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா
என்னோட வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.